வானூர் அடுத்த நாணக்கால்மேடு கிராமத்தில் வெள்ளக்காடான விவசாய நிலங்கள் 300 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கி சேதம். வாழ்வாதாரத்தை இழந்து கதறும் விவசாயிகள். பூரா நெல்லி நட்டது, பூரா அறக்கிற நெல்லி பூரா போயிடுச்சுப்பா. அவரே எரியுது, பூரா போய் சேர்ந்துட்டு அறக்கிற நெல்லி பூரா நாளைக்கு அறக்கிறது பூரா போயிடுது. வெள்ளத்துல ஒரே நாள் மழையில நாங்க விவசாயம் செஞ்சு என்ன புண்ணியம் கடற்கரைத்தான் ஆகிறோம். நாங்க பயிர் வச்சோம், எங்களுக்கு வெள்ளத்துல போயிடுச்சு, எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்க தான் எதனா பார்த்து நஷ்டம் ஈடு தரணும், எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் மற்றும் வானூர் ஆகிய வட்டங்களில் கனமழையின் அளவு அதிகமாக காணப்பட்டது. இதில் அதிகபட்சமாக ஒரே நாளில் மரக்காணத்தில் 32 சென்டிமீட்டர் மழையும் வானூரில் 18 சென்டிமீட்டர் மழையும் கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே மழையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் வானூர் அடுத்த கிலாப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட நாணக்கால்மேடு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் விவசாயத்தையே முதன்மை தொழிலாக செய்து வந்தனர். இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு போகத்திற்கு மட்டுமே நெற்பயிரை விதைத்து அதை சாகுபடி செய்வதன் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்தனர். இந்த நிலையில் பருவமழை முடிந்து வழக்கம் போல தங்களது விவசாய நிலங்களில் நெற்பயிரை விதைத்து அதை பராமரித்து வந்தனர். நெற்பயிர்களும் வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்தபோது கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழை காரணமாக நாணக்கால்மேடு கிராமத்தில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதும் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்து விவசாய நிலங்கள் முழுவதும் வெள்ளக்காடாக மாறி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இதனால் அவர்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நாணக்கால்மேடு பேர ஒரு சிறு விவசாயி தான், ஒரு 5 ஏக்கருக்கு உட்பட்டவங்க தான் எல்லாமே. ஒருத்தர் 2 பேர் தான் கொஞ்சம் விரிவான நிலம், மீதி பேர்லாம் ஏழை தான். இந்த விவசாயம் பண்ணால் தான், வேறு தொழிலே கிடையாது. எங்களுக்கு பக்கத்தில் டவுனும் கிடையாது. நாங்கள் பிழைக்கிறதுக்கு எங்களுக்கு இதே தான் ஒரு தொழில். விவசாயத்தில் தான் நாங்கள் முன்னேறணும். எங்களுக்கு வாழ்வாதாரமே தான். எங்கள் பிள்ளைக்குட்டிலாம் நாங்கள் படிக்க வைக்கிறதே இதான். படிக்க வச்சு அதை எதனா பண்ணுறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு கடவுள் இதுமாரி எங்களை பண்ணிட்டார். நீங்கள் தான், கவர்மெண்ட்டு தான் வந்து எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் செய்யணும். உடனே வந்து இது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்கள் நஷ்டீடு கொடுத்து எங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்க. ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறோங்க. செலவு பண்ணி பயிர் வச்சுக்கிறோம். அந்த 25,000 கூட நஷ்டீடுக்கு நாங்கள் என்ன எங்கே போய் நாங்கள் எடுத்துக்கிறது? நகையை நட்டை வச்சு நாங்கள் இதுமாரி பண்ணிக்கிறோம். நாங்கள் வேறு தொழிலே கிடையாது, விவசாயம்தான். எங்கள் ஊர் உள்பட நாங்கள் விவசாயம்தான். 300, 400, 500 ஏக்கர் கூட இருக்கும். பூரா நெல்லி நட்டது, பூரா அறக்கிற நெல்லி பூரா போயிடுச்சுப்பா. அவரே எரியுது, பூரா போய் சேர்ந்துட்டு அறக்கிற நெல்லி பூரா நாளைக்கு அறக்கிறது பூரா போயிடுது. வெள்ளத்தில் ஒரே நாள் மழையில் நாங்கள் விவசாயம் செஞ்சு என்ன புண்ணியம் கடற்கரைத்தான் ஆகிறோம். நாங்கள் எங்களுக்கு விவரி எரிஞ்சு நான் மண் உக்காந்து அழுது கிடக்குறோம். நாங்கள் அந்த தண்ணியை பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் என்ன நிர்வாணம் கொடுக்குறீங்களோ கொடுங்க. நாங்கள் இன்னும் என்ன பண்ணுறோன்னு இந்த வெள்ளத்தை பார்த்து அழுது கிடக்குறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களால் தோணலை. அப்படியே திருப்பி அதிலே தான் பண்ணின்னுக்கணும். பண்ணுறதுக்கு எங்களுக்கு தோன்றதுக்கு இல்லை. எங்களுக்கு எங்கே போய் நாங்கள் போய் சம்பாதிக்கணும்? எங்கே போகிறோம்? இதுலேயே திருப்பி வைக்கிறோம், இதுலேயே போகிறோம். இது மாதிரி மூழ்கி போயிருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தோறலை. நெல்லி பூரா மூழ்கி போய் அறக்கிற நெல்லி பூரா போயிடுச்சு. எங்கள் ஊரில் வேறு வேலை கிடையாது. ஏரி வேலை கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க, அதுவும் இப்போ நிறுத்திட்டாங்க வெள்ளத்தால். எங்களுக்கு வேறு வழி இல்லை. இந்த விவசாயம் நம்பி தான் நாங்கள் பழப்ப நடத்துகிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு எதனா ஒரு வழி பண்ணுங்க. எனவே அவர்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர்.